ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஓ எக்ஸாம்ல யூனிட் 10த் பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். அதில ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8% ஆஃப் த பேப்பர் வந்து 16 கொஸ்டின்ஸ் மூலமா உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்ல என்னென்னலாம் மெயின் பாயிண்ட்ஸ் நீங்க கவர் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைசிஸ் பண்ணிட்டு அத டீகோட் பண்ற மாரி. இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ், அத என்ன இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இதுல கன்டின்யூ பண்ணலாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ 2012ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2018ல 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டூ 2021ல 20 கொஸ்டின்ஸ். 2023ல உங்களுக்கு 20, 2024ல உங்களுக்கு 21 கொஸ்டின்ஸ், 2025ல 16. ஆல்மோஸ்ட் இது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 16 டூ 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே கன்சிஸ்டன்சியாவே உங்களுக்கு ஒரு 2018லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 16 டூ 21 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 40% உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் ஃபேக்சுவல்ஸ். அதாவது என்னன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே இதுதான் ஃபேக்ட். இவ்ளோ பெர்சன்டேஜ் என்ன இருக்கு? இல்ல இதோடது ஸ்ட்ரெய்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லலாம் இல்லையா? அந்த ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸ் 40% இருக்கு. அதுக்கப்புறம் 28% பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடா. ஏதாவது 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துட்டு 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் கரெக்ட் அந்த மாரி நம்ம குடுக்குறாங்க இல்லையா? அந்த மாரி கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்க. 18% மேட்ச் த ஃபாலோயிங் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அசஸ் அண்ட் ரீசனிங்ல 5% தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. போத் டெஃபினிஷன்ஸ் ஆகட்டும், அசஸ் அண்ட் ரீசன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 5% வருது. அப்புறம் நியூமெரிக்கல்ஸ் ஏதாவது இயர் கேட்கறதாகட்டும், இல்லன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு. நியூமெரிக்கல் டெர்ம்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன்ல கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கலாம். இல்ல நம்பர் பேஸ்டு கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுவரைக்கும் கேட்டிருக்க யூனிட் 10 உடைய கொஸ்டின் பேப்பர்ஸோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாரி குடுத்துருக்கோம். இதுல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப் டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மெயின் ஓவரால் அவுட்லைன்ல சப் டாபிக்ஸ் வைஸ் உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. லைக் எது மேஜரா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. இப்ப இந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்கு. இந்த சைட்ல அது டைரக்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்களா? இல்ல ஸ்டேட்மெண்ட்டா கேட்டிருக்காங்களா? மேட்ச் த இது. இதுல இங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சைட்ல உங்களுக்கு நாங்க குடுத்துருக்கோம். ஸோ இந்த சப் டாபிக்ஸ்ல பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ்ல இண்டிவிஜுவல் மெத்தட் என்னென்ன? குரூப் கான்டாக்ட்னா என்ன? மாஸ் கான்டாக்ட்டா என்ன? அப்படிங்கிற மாரி. ஸோ இதோட பின்னாடி ஸ்லைட்ஸ்லயும் ஃபர்தரா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியாஸ்ன்னு கவர் ஆகும். இது ஜஸ்ட் அவுட்லைன் மாரி. ஸோ அடாப்ஷன் கேட்டகரிஸ்ங்கிறது இதுக்குள்ள பேசிக்கான கொஸ்டின்ஸ். இது இல்லாம உங்களுக்கு கொஸ்டின்ஸே இருக்காது. ஸோ இன்னோவேட்டர்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருப்பாங்க? ஏர்லி அடாப்டர்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருப்பாங்க? அப்படிங்கிறது. ப்ரோகிராம் எவாலுவேஷன் அதோட டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இன்டர்னல்ல வரும். என்ன எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன்னா என்ன? ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் என்ன? சம்மேட்டிவ் எவாலுவேஷன்னா என்ன? அப்படிங்கிறது. கம்யூனிகேஷன் மாடல்ஸ் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு? அத சுத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, அதோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாடல் யார் குடுத்தா? அந்த மாடல்ல ஸ்பெசிஃபிக்கான ஒரு காம்போனன்ட் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ்னா அது என்ன மாடல்ல வரும்? அப்படிங்கிறது. அடுத்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் கேவிகே, ஆத்மா, மேனேஜ், நாக், சம்மிட்டிய சுத்தி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம். டிஎன்வி சிஸ்டம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரெய்னிங் அண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும், ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்சஸ் இருக்கு? ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ்னா என்ன? ஆடியோ எய்ட்ஸ் கீழ எது வருது? விஷுவல் கீழ எது வருது? எது ப்ரொஜெக்ட் அண்ட் ஃபர்தரா எது ப்ரொஜெக்டர், நான் ப்ரொஜெக்டர் கிளாசிஃபிகேஷன் ஒண்ணு இம்பார்ட்டன்ட். டிஃப்யூஷன், அடாப்ஷன் உடைய டெஃபினிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். எங்க எஸ்க வரும்? ஒப்பீனியன் லீடர்ஸ் யார் வருவாங்க? அப்படிங்கிறது. ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோகிராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 பேசிக்கான கொஷின்ஸ். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ப்ரோகிராம்ஸ்ல யாரு அது எல்லாமே இண்டிவிஜுவல் பேஸ்டா இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குருக்கன் எக்ஸ்பெரிமெண்ட்னா யார் கொண்டு வந்தா? மார்த்தாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா யார் கொண்டு வந்தா? எட்டவா பைலட் ப்ராஜெக்ட் அதோட இயர்ஸ் யாரு? அந்த பைனியர்ஸ் யாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். போஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோகிராம் உடைய இயர் என்ன அப்ஜெக்டிவ்க்காக அது கொண்டு வந்தாங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பிஆர்ஏ விசஸ் ஆர்ஆர்ஏ. பிஆர்ங்கிறது பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசஸ் விசஸ் ரேபிட் ரூரல் அப்ரைசர்னா என்ன? என்னென்ன டூல்ஸ் அதுக்கு கீழ வரும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஐசிடி டூல்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இப்ப கரண்ட்லியுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிடி பொறுத்தவரைக்கும் நம்ம புக்ஸ்ல படிக்கிறதெல்லாம் போக, எக்ஸ்ட்ரா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டடா ஏதாவது வெப்சைட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோ லான்ச் பண்ணியிருக்கு. இல்ல ஏதாவது மொபைல் பேஸ்ட் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அதுவும் கரண்ட் அஃபேர் ஓரியன்டடா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்து உமன் இன் அக்ரிகல்ச்சர், உமனோட ஷேர் எவ்வளோ இருக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள். பர்ட்டிகுலர்லி உமன் ஸ்பெசிஃபிக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களும் வரலாம்.
ரூரல் சோஷியாலஜி பொறுத்தவரைக்கும் எத்னோசென்ட்ரிசம் அப்படிங்கிறது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டினா இருக்கும். எத்னோசென்ட்ரிசம்னா என்ன அப்படிங்கிறது. அதே மாரி ஜாயிண்ட் ஃபேமிலி, டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி, சோஷியல் சேஞ்ச் ஓரியன்டடா இருக்கும். ஆஸ் அ பிஎஸ்சி அக்ரியா நீங்க எக்ஸ்டென்ஷன் யூஜில படிக்கும்போது கண்டிப்பா அது ரூரல் சோஷியாலஜி கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ, அதிலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கொஸ்டின பார்த்தா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ற மாரி தான் இருக்கும். அதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து எஸ் கர்வ் என்ன ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். அடாப்ஷன் ரேட் என்ன? இன்ஃப்ளெக்ஷன் ரேட்னா என்ன? அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, சப் டாபிக்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா? எவாலுவேஷன் டைப்ஸ் கேட்கலாம். ஸோ, இப்ப இன்டர்னல் எவாலுவேஷன்ங்கிறது என்ன? இட்ஸ் அ கேரிட் ஆர் பே அன் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமென்டேஷன். இது வந்து டெஃபினிஷன் ஓரியன்டடா கேட்கலாம். எந்த ஏஜென்சி வந்து அந்த பிளானிங் அண்ட் இம்ப்ளிமென்டேஷன்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கோ, அவங்க பண்ற எவாலுவேஷன தான் இன்டர்னல் எவாலுவேஷன் அப்டின்னு சொல்லலாம். ஸோ, அது இன்சைடர் வியூல இருந்து இருக்கலாம். இப்ப நானே என் கம்பெனிய எவாலுவேட் பண்றேன் அப்டின்னா, என்னோட தாட் என்னவோ அது அப்டியே தான் இருக்க போகுது. ஸோ, பயாஸ் கண்டிப்பா இருக்கலாம். எனக்கு புடிச்சவங்களுக்கு ஒரு மாரி எவாலுவேஷன் இந்த மாரிலாம் வர்றது. ஸோ, பயாஸ் பேஸ்ட்ல இருக்கிறது. அடுத்து எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன் அப்படிங்கிறது, இட்ஸ் பை அன் ஏஜென்சி நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங். அவங்க பிளானிங் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களா இருக்க மாட்டாங்க. இட்ஸ் அன் அவுட்சைடர். ஸோ, இது இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். இங்க பயாஸ் வரக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கிரெடிபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தங்க எவாலுவேட் பண்ணும்போது கிரெடிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ். ஆஸ் த நேம் இண்டிகேட் பண்ற மாரியே ஃபார்மேட்டிவ்ங்கிறது எய்தர் டியூரிங் த ப்ரோகிராமா இருக்கலாம். அந்த மாரி கண்டக்ட் பண்றது தான். ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, மிட் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ நம்ம இதுல பண்ண முடியும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அத ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா ரெக்டிஃபை பண்றதுக்கு இந்த வேல்யூவேஷன் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சம்மேட்டிவ் வேல்யூவேஷன்ங்கிறது எண்ட் ஆஃப் த ப்ரோகிராம்ல கண்டக்ட் பண்றது தான். இதுதான் ஓவராலா நம்மள வந்து அதோட இம்பாக்ட் என்ன, அவுட்கம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இத சுத்தி இந்த மாரி கொஸ்டின்ஸ் உங்களால கேட்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மேட்டிவ்ங்கிறது மிட்வேவா இருக்கா? இட்ஸ் அண்ட் ராங். ஏன்? அது எண்ட்ல தான் போடும். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது லெஸ் கிரெடிபிள்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் அ ராங் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்ங்கிறது கவர் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஜர்ஸோட டிஃப்யூஷன் ஆஃப் இன்னோவேஷன். ஸோ, இவரதுல டிஃப்யூஷன் டெஃபினிஷன் என்ன? இன்னோவேஷன் டெஃபினிஷன்ஸ் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் மேஜரா சுத்தி சுத்தி ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்காது. அடாப்டர் கேட்டகரிஸ். ஸோ, இங்க பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதாவது லைக் எக்ஸாக்ட் பெர்சன்டேஜ் இருக்காது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ, அடாப்டரோட கேட்டகரிஸ். இன்னோவேட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் 2.5%. ஏர்லி அடாப்டர்ஸ்னா 13.5% இருப்பாங்க. ஏர்லி மெஜாரிட்டி, லேட் மெஜாரிட்டிங்கிறது 34%ல இருக்கிறது. லெகார்ட்ஸ் அப்படின்னா 16% இருப்பாங்க. ஸோ இவங்களோட இன்னொரு நேம்ஸ் என்ன? இப்ப இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்ச்சர்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு இருக்கும். ஏர்லி மெஜாரிட்டினா டீலிபரேட் அப்படின்னு சொல்றது. லேட் மெஜாரிட்டினா ஸ்கெப்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெகார்ட்ஸ் அப்படின்னா ட்ரெடிஷனல்ஸ் அப்படின்னு சொல்றது. அனதர் நேம் இதுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். பெர்சன்டேஜ் இருக்கும். அவங்க யாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னா, அவங்க தான் இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணுவாங்க. யாரோட ஆக்சுவலி மத்தவங்கலாம் பண்றாங்களா, பண்ணலையான்னு பார்க்காம, ஒரு டாபிக்கோ இல்ல ஏதோ ஒரு டெக்னாலஜி புதுசா வருதுன்னா, அவங்க அடாப்ட் பண்றவங்க தான் இன்னோவேட்டர்ஸ். அவங்கள பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குற கேட்டகரி ஏர்லி அடாப்டர்ஸ். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு கேட்டகரிக்கான டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி அடாப்ஷனோட ஸ்டேஜஸ். 8 ஆஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேஜ் அதே மாரி தான். ஸோ அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், எவாலுவேஷன், ட்ரைல் அந்த மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் ஓரியன்டட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்து எஸ் கர்வ் எங்க வருது? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்ன? அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இதுல அதிகமா கேட்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ்ல கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் கான்டாக்ட் மெத்தட்னா என்ன? இது ஒன் டூ ஒன், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதாகட்டும், இல்லைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டா கம்யூனிகேட் பண்றது. குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 20லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 100 ஃபார்மர்ஸ் வரைக்கும் நம்மளால கவர் பண்ண முடிஞ்சது. மாஸான ஆடியன்ஸ் 1000 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் மாஸ் கான்டாக்ட் மெத்தட். ஸோ இதுல என்னென்ன இந்த மாரி ஃபார்ம் அண்ட் ஹோம் விசிட்ங்கிறது எதுக்கு கீழ வருது? ஆஃபீஸ் லெட்டர்னா என்ன? ஆஃபீஸ் கால் எதுக்கு கீழ வருது? இந்த மாதிரியான விஷயங்கள் இண்டிவிஜுவல்ல வருது அப்படிங்கிறதும், குரூப்ல பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் மெத்தட் அண்ட் ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் குரூப் மெத்தட் கீழ வருது. ஃபீல்டு டே எதுக்கு கீழ வருது? குரூப் டிஸ்கஷன் மீட்டிங்னா என்ன? அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எந்த கான்டாக்ட் கீழ வருதுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஆஸ் யூ நோ மாஸ்ல வந்து உங்களுக்கு ரேடியோ, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாஸ் கான்டாக்ட்ல வருது. இதுக்கான எலமெண்ட்ஸ்ங்கிறது இருக்கும். ஏன் இவ்ளோ ஸ்பீடா உங்களுக்கு கவர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் டீகோடிங் வீடியோ. என்ன டாபிக்ஸ நீங்க எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இது எல்லாமே தனித்தனி லெக்சர்ஸாவே உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட்ஸ்க்கு மட்டுமே ஒரு கிளாஸ் வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன், ஜிஸ்ட் இதெல்லாம் நீங்க கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான். அதே மாரி
மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இட் டீச்சஸ் ஹவ் டு டூ அப்படிங்கிறது தான் மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன். இட்ஸ் ஸ்கில் ஓரியன்டட். அடுத்து ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு விஷயத்தோட அவுட்கம் என்ன, அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ யூசுவலா எக்ஸ்டென்ஷன்ல 2 பிரின்சிபல் நம்ம சொல்லுவோம். இட்ஸ் லேர்னிங் பை டூயிங், சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிறது மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன் கீழ வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாரி சீயிங் இஸ் பிலீவிங் அப்படிங்கிறது ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் கீழ வர ஒரு விஷயம். கம்யூனிகேஷன் மாடல்ஸ். ஸோ இத சுத்தி உங்களுக்கு சுத்தி வர டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்னா என்ன? அதோட டைப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டயகனல் கம்யூனிகேஷன்னா என்ன? ஆ எது வந்து மேலருந்து கீழ வர இன்ஃபர்மேஷன் சொல்றது? எது கீழருந்து மேல போறது? ஓரல் கம்யூனிகேஷன் என்ன? ரிட்டன் கம்யூனிகேஷன்னா என்ன? அந்த மாரி ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அதே மாரி எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், மெசேஜ்னா என்ன? யார் சென்டர்? யார் ரிசீவர்? சேனல்னா யாரு? அந்த மாதிரியான கொஸ்டின் ஓரியன்டட் இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் இன்னும் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் மாடல்ஸ். ஸோ யார் யாரு என்னென்ன மாடல் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லோட மாடல்னா எஸ்எம்சிஆர் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் எஸ்எம்சிஆர்னா என்ன? அதோட அப்ரிவேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோர்ஸ், மெசேஜ், சேனல், ரிசீவர் அந்த மாதிரி. இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? மாடல்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன எலமெண்ட்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ ரோஜர்ஸ் அண்ட் சூம்மேக்கர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்கும். அதே ஷானன் அண்ட் பீவர் மாடல்ல பொறுத்தவரைக்கும் நாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாடல் யார் குடுத்தாங்க? எந்த இயர்ல வந்துச்சு? அப்படிங்கிறதும், இதுல என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கு? அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ள எது ஓல்டஸ்ட் மாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரிஸ்டாட்டில் மாடல்ன்னு சொல்லலாம். அதுல 3 எலிமெண்ட் தான் இருக்கும். ஸ்பீக்கர், ஸ்பீச், ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கும். அதே மாரி 2 ஸ்டெப் ஃப்ளோனா என்ன? 3 ஸ்டெப் ஃப்ளோனா என்ன? அந்த மாரி. ஸோ 2 ஸ்டெப் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னா, மாஸ் மீடியாலேருந்து ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் லீடர்ஸ ரீச் ஆகுது. ஒப்பீனியன் லீடர்ஸ்லேருந்து எய்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ்க்கு ரீச் ஆகுறது தான் வந்து உங்களுக்கு இங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். இது ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லலாம். ஃபீட்பேக்னா என்ன? நாய்ஸ்னா என்ன? கோடிங்னா என்ன? டீகோடிங்னா என்ன? இது எல்லாமே டெஃபினிஷன் ஓரியன்டடான உங்களுக்கு ஸ்ட்ரைட் கொஸ்டின்ஸா தான் கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுற டாபிக்ஸா இருக்கும். ஸோ, இதுல இன்னொன்னு என்னன்னா, சின்ன சின்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்சிஆர், எஸ்எம்சிஆர்இ அப்படிங்கிறது என்ன மாடல்ல வருது? அந்த அப்ரிவேஷன் குடுக்காம உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ற மாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதோட லெவல் ஆஃப் ஹைரார்கிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவலா, இல்ல நேஷனல் லெவலா, இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவலா, இல்ல பிளாக் லெவலா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்னா அதோட அப்ரிவேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அதுக்கடுத்து அது நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூட். அதோட ரோல் என்ன? அதே மாரி நாம்னா நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட். அது ஹைதராபாத்ல இருக்கு. சம்டைம்ஸ் அது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஸோ இதோட இன்ஸ்டிடியூட் பொறுத்தவரைக்கும் அதோட அப்ரிவேஷன், லொகேஷன், இயர், அதோட ரோல் என்ன? என்ன பர்ப்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. இப்ப சமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட். இது நம்மளோட ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கீழ வர்றது. அந்த மாரி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்மாங்கிறது ஒரு பிளாக் லெவல் இன்ஸ்டிடியூஷனு. கேவிகேங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன்ஸ்டிடியூஷன். இப்ப கேவிகேன்னு வரும்போது, கேவிகேயோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அதோட ஆர்கனைசேஷன் செட்டப் என்னன்னு கேட்கலாம். அதே மாரி ஆத்மால ஆர்கனைசேஷன் செட்டப்னா என்ன? அப்படி எந்த ஃபர்ஸ்ட் கேவிக்கு எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? அட்டிக்னா என்ன? அப்படிங்கிற மாரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கவுண்ட் தமிழ்நாட்டுல எவ்வளோ கேவிகேஸ் இருக்கு? அதுல வெட்னரி கீழ எத்தன வருது? அக்ரி கீழ எத்தன வருது? அதே மாரி ஓவராலா ஐசிஆர் கீழ எத்தன கேவிகேஸ் வருது? இந்தியால எத்தன நம்பர் ஆஃப் கேவிகேஸ் இருக்குங்கிறத கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இப்ப நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, இது இப்ப ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுக்கலாம். இப்ப ஆத்மாங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இட்ஸ் பிளாக் லெவல். அந்த மாரி உங்களுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இதுலருந்து அதிகமா வரலாம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, ரூரல் டெவலப்மெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுல மெயின் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல யார் யாரு ரெஸ்பான்சிபிளான இண்டிவிஜுவல்ஸ் யாருக்கு? இப்போ ஸ்ரீநிகேதன்னா ரவீந்திரநாத் தாகூர். எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? பிளேஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்காக ஸ்டார்ட் அதுல இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஹைலைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுதான் இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்றது. மார்த்தாண்டம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்த்தாண்டம்ங்கிற பிளேஸ்ல தான் ஆக்சுவலி வரும். கன்னியாகுமரி கீழ வரனால சொல்லியிருக்காங்க. அதே மாரி 1921ல கொண்டு வந்தாங்க. எத பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கங்கிறது இதுல இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதே மாரி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரோகிராம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அதோட அப்ரிவேஷன் என்னென்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோகிராம்னு சொல்லுவாங்க. இது அக்ரின்னு இருக்கு. ஸோ அந்த மாரி. இயர் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன? அதுல இம்பார்ட்டன்ட்டான ஹைலைட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹெச்ஒய்பிபிங்கிறத சொல்றது வந்து கிரீன் ரெவல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ நீங்க கவர் பண்ற மாரி இருக்கும்.
அதே மாரி ஃபர்ஸ்ட் கேவிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 4த் 5 இயர் பிளான் கீழ கொண்டு வந்தப்பட்டது. அதே மாரி வுமன் பேஸ்டு கொஸ்டின் சொன்ன மாரி 73 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, 1/3 ஆஃப் த ரிசர்வேஷன் வுமனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அதான். அதே மாரி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்னா என்ன? அது எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க? நம்ம தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்றது 2 டயர் சிஸ்டமா? 3 டயர் சிஸ்டமா? யாரு 2 டயர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? யாரு 3 டயர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? அப்படிங்கிறக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். இதுல உங்களுக்கு மேத்ஸ்ல அதிகமா கேட்கலாம். இல்லன்னா எதுக்கு கீழ எந்த எய்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுலயும் ப்ரொஜெக்டட் என்ன, நான் ப்ரொஜெக்டட் என்ன. சம்டைம்ஸ் என்னன்னா உங்களுக்கு விஷுவல் எய்டா, ஆடியோ எய்டான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது ப்ரொஜெக்டடா, விஷுவல் நான் ப்ரொஜெக்டடாங்கிறது டவுட்ஸ் வரும். ஸோ ப்ரொஜெக்டட் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு மீடியம் யூஸ் பண்ணி அத டிஸ்ப்ளே பண்றோம்னா, இட்ஸ் கம்ஸ் அண்டர் ப்ரொஜெக்டர். ஸோ எல்சிடி ப்ரொஜெக்டர் ஆகட்டும், ஃபிலிம் ஸ்டிட்ச் ப்ரொஜெக்டர் ஆகட்டும், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், ஸ்லைட் ப்ரொஜெக்டர் இந்த மாரி சொல்றது. நான் ப்ரொஜெக்டர்னா ஸ்ட்ரெய்ட்டாவே நீங்க கண்ல பார்க்கக்கூடிய இது. அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படாது. ஸோ, அது ஃப்ளானல் போர்டு, சார்ட்ஸு, ஃபிளாஷ் கார்ட்ஸு, ஃபிளிப் சார்ட்ஸு, மாடல்ஸு, ஸ்பெசிமன் இது எல்லாமே. ஆடியோங்கிறது என்ன? உங்களால கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ, இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிசான் கால் சென்டர் இதில குடுத்துருக்கனால சொல்றேன். ஸோ, கிசான் கால் சென்டர் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? யார் அது கீழ ஒர்க் பண்ணுவா? எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வருது? சம்டைம்ஸ் சில இன்ஸ்டிடியூட்ஸோ, இல்ல ப்ரோகிராமோ ஏதாவது நம்ம என்ன நெனைப்போம், அக்ரினா எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழ வரணும். அப்படி கிடையாது. சில விஷயங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மென்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் கீழ வரலாம். சில இது பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழ வரலாம். ஸோ, அது அக்ரி ஓரியன்டடா ஒரு விஷயமா இருந்தா கூட, சில இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கீழ கீழ தரலாம். ஸோ, எந்த மினிஸ்ட்ரி கீழ வருதுங்கிறது ரேரான கொஸ்டின்ஸும் அது உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னா கேட்கக்கூடிய ஏரியாவா இருக்கலாம். ஸோ, கிசான் கால் சென்டர் பொறுத்தவரைக்கும் எகைன் அதோட டோல் ஃப்ரீ நம்பர் என்ன? எல்லா நாளுமே வொர்க்கிங் டேவா? அதோட வொர்க்கிங் டைம் என்ன? அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் ஐசிடி இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா விஷயங்களும் டிஜிட்டலா மாத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது கரண்ட் அஃபேர் ஓரியன்டடாவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா இருக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற டாபிக் தான் இது. ஸோ இதுல முக்கியமா என்ன பிளாட்ஃபார்ம்? அதோட நேம் என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இ-நாம்னா என்ன? எம்-கிசான் போர்ட்டல்னா என்ன? கேசிசினா என்ன? அக்மார்க் நெட்னா என்ன? அது வெப்சைட்டா, மொபைல் அப்ளிகேஷனாங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன டூல் அப்படிங்கிறது. அதே மாரி அது டிஸ்கிரிப்ஷன். எது எதுக்காக இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குடுத்துருக்காங்க இல்லைங்களா? எம்-கிசான் போர்ட்டல் இட்ஸ் அன் எஸ்எம்எஸ் பேஸ்ட் இது. அதே மாரி வில்லேஜ் நாலேட்ஜ் சென்டர்னா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? எந்த ஒரு விஷயம் அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கறது இம்பார்ட்டன்ட்டு. அது என்ன பிரைவேட்டா? கவர்மெண்ட் கீழ வருதா? நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இது கவர்மெண்ட்னா டைரக்டர் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் கீழ வருதா? இல்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழ வருதா? அதோட டெஃபினிஷன்ஸ் என்ன? அப்படிங்கிறத நீங்க கவர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்டேட்டடா இதுல ஏதாவது ரீசன்ட் நியூஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் ஓரியன்டடாவும் இருக்குல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பூமி ஆப் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்றாங்கன்னா, கர்நாடகால யூஸ் பண்றாங்க. அது லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கறக்கா இருக்கட்டும், அந்த மாரி பர்ப்பஸ்க்கு இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் அதர் ஸ்டேட்ல என்ன ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அக்ரிகல்ச்சர் ஓரியன்டடான விஷயங்களும் நீங்க பார்க்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ வருதா? இல்ல பிரைவேட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, இ-சாப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கீழ வந்து இட் இஸ் அன் ஐடிசிங்கிறது ஒரு கம்பெனி கீழ கொண்டு வந்திருக்கிறது தான். ஸோ அது எதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டாபிக் தான். டிஆர்ஏன்னா என்ன? ஆர்ஆர்ஐன்னா என்ன? ப்ரோகிராம் பிளானிங்னா என்ன? ஸோ ப்ரோகிராம் பிளானிங் இது ஒரு செப்பரேட் யூனிட்டாவே இருக்கும். நீங்க எம்எஸ்சிலாம் படிக்கும்போது. ஸோ அந்த மாரி பிஆர்ஐ பொறுத்தவரைக்கும் பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல்னா என்ன? ஆர்ஆர்ஐன்னா என்ன? ஸோ யார் லெட் பண்றா? இது இன்சைடு, இது அவுட் சைடு. அடுத்து இதோட லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். பார்ட்டிசிபேட்டரிங்கிற நேமே இண்டிகேட் பண்றது என்ன? பீப்பிளோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருக்கணும். இங்க வந்து பார்ட்டிசிபேஷன் உங்களுக்கு லோவா இருக்கலாம். அடுத்து டைம் ஃப்ரேம் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது சீக்கிரமா ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் வந்து டூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஆர்ஐக்கில என்னென்ன டூல்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மேப் ஆகட்டும், ரிசோர்ஸ் மேப்பு, வென் டயகிராம், டிரான்சாக்ட் வாக்கு, டைம் லைனு, ட்ரெண்ட் அனலைசிஸ் இந்த மாரி சொல்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு மொபிலிட்டி மேப்பிங் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? பிஆர்ஐ கீழ வர டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாரி இங்க பார்த்தீங்கன்னா, செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூவா இருக்கலாம். இல்லன்னா கீ இன்ஃபார்மேட்டன்ஸ மட்டும் வச்சுட்டு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கலாம். ஸோ இதோட டிஃபரன்ஸஸ் பிஆர்ஐக்கும், ஆர்ஆர்ஐக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அதோட கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி ப்ரோகிராம் பிளானிங்ல டெஃபினிஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ப்ரோகிராம்னா என்ன? ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன? எய்ம்னா என்ன? நீட்னா என்ன? ஸோ ஒரு அப்ஜெக்டிவ்னா என்ன? மிஷன்னா என்ன? விஷன்னா என்ன? அப்படிங்கிற மாரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். இதுல ஜஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்ட பழைய கொஸ்டின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீட் கேப்னா என்ன?
நீடுனா என்ன? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். இப்ப வில்லேஜ் நாலேஜ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இது கவர்ன்மெண்ட் ஸ்கீம் கிடையாது. இட்ஸ் கம்ஸ் அண்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கீழ தான் வருது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ ப்ரோகிராம் பிளானிங் கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் டெஃபனிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நீங்க கான்செப்ட் பண்ணி வந்து படிக்கிற இடமா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனலா இப்ப நம்ம பார்த்த ஒரு ஓவரால் அவுட்கம் வரையுமே நம்ம வச்சுக்க முடியும். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ற டேப்ஸா இருக்கலாம். பெர்சன்டேஜ் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, இப்ப நான் கவர் பண்ண டாபிக்ஸ்ல என்னென்னலாம் இன்னோவேட்டர்ஸோட பெர்சன்டேஜ் என்ன, ஏர்லி அடாப்டர் பெர்சன்டேஜ் என்ன, யார் இதுல காஸ்மோபொலைட், ஐசோலேட்டடா இருப்பாங்க, யார் ஒப்பீனியன் லீடர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டட். அதே மாரி ஏர்லி மெஜாரிட்டிக்கு, லேட் மெஜாரிட்டிக்கு என்ன? ஏர்லி மெஜாரிட்டினா டெலிபரேட்டா இருப்பாங்க. இதே லேட் மெஜாரிட்டினா ஸ்கெப்டிக்கலா இருப்பாங்க. பியர் பிரஷர் போட்டா தான் ரொம்ப இது பண்ணி தான் இது பண்ணுவாங்க. 2க்குமே பெர்சன்டேஜ் சேம் தான். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும், ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எது லேர்னிங் பை டூயிங் வரும்? எது சீயிங் இஸ் பிலீவிங்? அடுத்து இன்னர் மாடலுக்கான டிஃபரன்ஸஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் மாடல்ல. கேவிக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறது. ஆத்மானா பிளாக் லெவல்ல இருக்கிறது. ஸோ என்ன பர்ப்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க? கேவிகேயோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன மெயினா, அதே மாரி ஆத்மாவோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? 2க்கான ஆர்கனைசேஷன் செட்டப் என்ன அப்படிங்கிறத. இப்ப மேனேஜ் விசஸ் நாட் மேனேஜ்ங்கிறது மேட் லைக் எக்ஸ்டென்ஷன் மேனேஜர்ஸ் மட்டும் இல்லாம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்றது. அதே நாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஆர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருக்கவங்களுக்கு ட்ரெயின் பண்றது. லொகேஷன் போத் 2மே ஹைதராபாத்ல இருக்குது. இன்டர்னல் எவாலுவேஷனுக்கும், எக்ஸ்டர்னல் எவாலுவேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபார்மேட்டிவ் வேல்யூவேஷனுக்கும், சம்மேட்டிவ்க்கு என்ன டிஃபரன்ஸஸ்? பிஆர்ஏ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பேஸ்ட்ல உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கிறக்கான டிஃபரன்ஸஸ்ல நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸ்டென்ஷன்ல வந்து உங்களுக்கு டெஃபினிஷனுக்கான கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். லெட்ஸ் கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இப்போ எக்ஸ்டென்ஷன பொறுத்தவரைக்கும் டீகோடிங் நான் உங்களுக்கு குடுத்துருக்கிறது தான். ஸோ ஒரு அவுட்லைன் மாரி, நீங்க ஒரு டாபிக்க எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்டென்ஷன நீங்க மேஜரா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா, அது எதிர் கான்செப்ட் ஓரியன்டடா இருக்கலாம், இல்லைனா ஃபேக்ட்ஸ் ஓரியன்டடா இருக்கலாம். இது 2 தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டுங்கிறது அந்த ஆப்ஸ், ஐசிடி ரிலேட்டடா வரது மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியும் இருக்கணும். அதே மாரி மெமரி பேஸ்டாவும் இருக்கணும். இயர்ஸ் எந்த ஸ்கீம் எந்த இயர்ல வந்துச்சு, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாரி டீகோடிங்னால, இதுக்கான செப்பரேட் கிளாஸஸும் உங்களுக்கு இதே யூடியூப் சேனல்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தடுக்கு மட்டும் தனியா ஒரு கிளாஸ் இருக்கும். ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலும் இன்னொரு ஐடியா கிடைக்கும். இது ஜஸ்ட் ஃபார் பிகினிங்க்கு ஒரு பிகினரா நீங்க என்னென்னலாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஏஓ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கே தெரியும். குரூப் 1, குரூப் 2க்கு எப்படி நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ, அதே மாரி தான் இட்ஸ் ஈக்குவல் டூ அதே லெவலுக்கு தான் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதோட காம்பீட் பண்ணும்போது, அக்ரிகல்ச்சர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, யூசுவலா நம்ம படிச்ச கோர்ஸ் தானே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லெதார்ஜிக்கா இருப்போம். பட் ஆனா என்னன்னா, அக்ரி பேப்பர்லயுமே நீங்க ஹையஸ்ட்டா ஸ்கோர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஈக்குவலா ஜிஎஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அதே அளவுக்கு அக்ரிகல்ச்சர் பேப்பருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். நம்ம என்ன நெனைப்போம், இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம், லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம்னு நெனைப்போம். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும். நம்ம தெரிஞ்ச கொஸ்டின தான் மிஸ்டேக் பண்ணிட்டு வருவோம். ஸோ நீங்க அத கரெக்ட்டா கொஸ்டின்ஸ சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னா, அதுல ஒண்ணு இருக்கும். நம்ம ஒண்ணு நெனச்சுட்டு ஆன்ஸர் போட்டு வரோம். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்ட ஷேட் பண்ணும்போது கான்சன்ட்ரேட்டடா ப்ராப்பரா ஷேட் பண்ணணும். இப்ப எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறனால ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்றது தான். ஸோ அந்த கொஸ்டின கொஞ்சம் படிச்சு ஒரு நிமிஷம் டைம் எடுத்துட்டு உங்களுக்கு டைம் இல்லாமலாம் இருக்க போறதில்ல. அக்ரி பேப்பர பொறுத்தவரைக்கும் நம்ம ஒண்ணும் பெருசா உட்காந்து சால்வ் பண்ண போறது கிடையாது. ஸோ அத படிச்சுட்டு நீங்க பொறுமையா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எல்லா கொஸ்டின் நாட் ஒன்லி ஃபார் த எக்ஸ்டென்ஷன் அப்ளைஸ் டூ ஆல் த சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், பேத்தாலஜி, என்டமாலஜி வாட்டெவர் இட் கம்ஸ். ஸோ அது எல்லாமே நீங்க ஒரு ஒரு டைம்க்கு 2 டைம் கொஸ்டின்ஸ நல்லா படிச்சுட்டு, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அட்டெம்ப்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் தானே டக்குன்னு ஆன்சர்ஸா போட வேண்டாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ். ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம் ஷார்ட்டா இருந்தாலுமே, நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ.